பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன வீடியோனா, நம்ம நிறைய டைம் உடன்படிக்கையை முறிங்கன்னு சொல்லுவோம். அப்போ அநேகர் சொல்றது என்னன்னா, நான் பல முறை உடன்படிக்கையெல்லாம் முறிச்சிட்டேன் சிஸ்டர், ஆனாலும் இந்த விக்கிரங்கள் பின்தொடர்ந்து என்னை துரத்திட்டே இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான என்ன காரணங்கள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளதான் ஆண்டவர் புத்திரரா பாக்குறாரு. நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள் மாதிரி, ஓகே என்னுடைய பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா பிசாஸ் எல்லாரையுமே அவன் அடிமையா தான் பாக்குறான். கண்டிப்பா நீங்க எகிப்த பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு என்ன இருக்கு, இஸ்ரவேலரை விடுறதுக்கு என்ன இருக்கு, சரி போயிட்டு போங்கப்பா அப்படின்னு விடுறதுக்கு அவனுக்கு ஏன் மனசு வரலன்னா, 400 வருஷம் அடிமைகளா பாத்துட்டாங்க. அவங்கள வச்சு வேலை சாதிச்சு. ஆமா, அதனாலதான் பார்வோனுக்கு தான் பிள்ளையே போயிடுச்சு, தலைச்சென்னை இதை விட வேற என்ன இருக்கு. இது அவங்க நல்லாவே தெரிஞ்சாலுமே பின்தொடர்ந்து அவன் வந்தது காரணம் அதுதான். இவங்க அடிமைகள், இந்த இஸ்ரவேலரை விட்டுட்டோம்னா நமக்கு யார் வேலை செய்வா அப்படின்னு சொல்லி, நீங்க பிசாசுடைய ராஜ்யத்துல நீங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, பிசாசு உங்களை ஒரு அடிமையா தான் அவன் வச்சிருந்தான், அவனுடைய கண்ட்ரோலுக்கு, அவனுடைய ஆதிக்கத்துக்கு. நம்ம ஏசப்பா நமக்கு அப்படி கிடையாது, தான் பிள்ளையே அவர் பாப்பார். அதனால நம்ம டெசிஷன் மதிப்பாரு. இன்னைக்கும் நான் சொல்றேன், கிறிஸ்தவத்தை விட்டு ஒரு ஆள் போனா கூட ஆண்டவர் நிறைய முறை நமக்கு வார்னிங் கொடுக்குறாரு, இது பண்றாரு. ஆனா யாரையுமே அவர் கம்பல் பண்றது கிடையாது. அவர் சாய்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாரு. நீ என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாமே நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற அந்த சாய்ஸ் தான் அந்த இளையகுமாரன் ஸ்டோரியிலே நம்ம பார்ப்போம். அவங்க தகப்பன் விட்டுட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா திருப்பி அதே மாதிரி எடுத்துக்கொள்றாரு. இழந்ததையும் ஸ்தானத்தையும் அவருக்கு திருப்பி தரதான் செஞ்சாரு. அந்த மனம் திரும்பி வரும்போது, நீ போனா நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மிரட்டல்லாம் நம்ம ஆண்டவர் இது பண்ண மாட்டேன். ஆனா நல்லது கெட்டது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் முன்னாடி வைக்கிறேன், நன்மை தீமையும் உன் முன்னாடி வைக்கிறேன். நீ என் சித்தத்தை செஞ்சனா உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் சித்தத்தை செய்யாட்டினா உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெளிவா தான் சொல்றாரு. நான் பிசாசுக்கு அது எல்லாமே கேரே கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கும் நம்ம அடிமைகள். இந்த அடிமைகள் வெளியே போகும்போது அதை பார்வோன்னு தான் உங்க ஞாபகத்துக்கு வரணும். இவங்க வேண்டான்னு தான் வெளியே வராங்க, ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டானா, பின்னாடி துரத்தி வரான். சோ நீங்க உடன்படிக்கையை நீங்க முறிச்சிட்டீங்க அப்படின்றக்கா அவன் துரத்த மாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் எக்ஸ்ட்ரீமுக்கும் போராடுவான். சத்ரு அந்த அடிமையை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் அவன் போராடுவான். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தியே நம்மளை அதுல விழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட மெயின் டார்கெட்டே. ஏன்னா ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் எப்பயுமே நம்மளுடைய ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நல்லா தெரியும், ஆனா நமக்கு ஒரு சில இடத்துல ஆண்டவருடைய வசனங்கள் ஏதோ ஒண்ணு தெரியல அப்படின்னா, அந்த அறியாமையை வச்சே யூஸ் பண்ணி அதுலயே நம்மளை விழ வைப்பான். அதுதான் அவனுடைய இதே. ஒரு சில நேரம் நமக்குமே அந்த அளவுக்கு பிப்ளிக்கல் நாலேஜோ, இன்னுமே நம்மளே நம்ம ஆண்டவர் அந்த லெவலுக்கு நம்ம அறியாம இருந்தோம்னா அதான் அவன் பயன்படுத்தி அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள நம்மளை அந்த டிராஃபிக்குள்ள உள்ள வச்சிருவான். அதனால எப்பயுமே சாத்தான் நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தி நம்மளை உள்ள கீழே தள்ளுறதுல அவன் நம்மள ஒரு டூலா யூஸ் பண்ணி அவன் இது பண்ணுவான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம இருக்கோம், ஆனா தற்கொலை பண்ணா நம்ம நரகத்துக்கு தான் போவோம், மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ற வசனம் நமக்கு தெரியல அப்படின்னா, ஈஸியா அவன் என்ன சொல்லுவானா, நீ தற்கொலை பண்ணிட்டா உன் லைஃப் ஈஸியா மாறும். ஆனா அவனுக்கு தெரியும் இந்த தெரியும் நரகத்துக்கு தான் வந்துரும் அப்படிங்கிறது. இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா இதை நம்ம ஈஸியா நம்ம நரகத்துக்கு, என்னதான் கிறிஸ்தவன் இயேசு அறிஞ்சிருந்தாலும் இந்த பாவம் பண்ணிட்டானா அவன் நரகத்துக்கு தான் அவனுக்கு நல்லா தெரியும். தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறதும் அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையும் நல்லா தெரியும். ஆனா நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுவான். அந்த மாதிரி நம்ம அறியாமையை பயன்படுத்துவோம். அப்ப அவன் உங்களுக்கு எதிர்த்து பின்தொடர்ந்து வர்றான்னா நீங்க சொல்லணும், அவன் துரத்திட்டே வர்றான். இப்ப என்ன சொப்பனத்துல துரத்துறான், இல்ல நிஜத்துல துரத்துனா, நீங்க அவனை ஒரு இதை வச்சு, இப்ப எதுக்கு நீ துரத்துற, நான் தான் இயேசுட்ட வந்துட்டேன்ல, ரூல்ஸ் படி, நம்ம பைபிள் படி, ரூல்ஸ் படி, ஆவிக்குரிய உலகத்துடைய ரூல்ஸ் படி யார் வேணாலும் எந்த ராஜ்யத்தை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இவ்வளவு நாள் இருள்ல இருந்தேன், இப்ப நான் வெளிச்சத்தை சூஸ் பண்ணி வந்துட்டேன், இப்ப உனக்கு என்ன வேலை, எதுக்கு துரத்துற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஒரு விக்கிரம் உங்களுக்கு துரத்தினாலும் சரி, ஏன்னா வெளியே இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் மேக்சிமம் விக்கிரவங்க தான். அது 2 ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, 3 ஜென்ரேஷனாலும், ஒரு சில நேரம் நம்ம அந்த விக்கிரகத்துலதான் நம்ம ஜெயம் வாங்கலன்னா தலைமுறையா துரத்துற மாதிரி வரும். அடுத்த
அடுத்தடுத்த ஜெனரேஷன் நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்திருக்கேன்னா அந்த விக்ரம் உங்களை துரத்துதுன்னா நின்னு நிதானமா அந்த விக்கிரத்திட்ட நாங்க இப்ப வந்துட்டோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே செய்வோம், நீ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் திருப்பி துரத்திட்டு வர்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும். நீங்க அதிகாரத்தோடு நீங்க சொல்லணும். பல பேருக்கு என்ன துரத்துதுன்னே தெரியாது, ஏதோ துரத்துன்னு காலமெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க நிப்பாட்டி நீங்க சொல்லணும். அதாவது நீங்க தூங்கும் போது ஏதோ ஒண்ணு துரத்துது, மறுநாள் காலையில் ஜெபத்துல நீங்க சொல்லுங்க, நீ யாரோ என்னை துரத்துற, நீ எவன் துரத்துனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து இப்ப இயேசுட்ட வந்துட்டேன். அது துரத்துறதுக்கு ஒரே ஒரு இது, பார்வோன் வந்து துரத்தி வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, திருப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் அவன்கிட்ட போய் அடிமையா இருக்கணும். அவனை பார்வோனே ஒரு கடவுளா வந்து அந்த காலத்துல வந்து இது பண்ணிருக்கான். சோ அவனை வந்து ஒரு தெய்வமா இது பண்ணும், எகிப்தின் தெய்வர்களை அவன் வந்து வணங்கணும். இதுதான் உங்களுடைய மெயின் கோலே. நீங்க வந்து அதை ஜெபத்துல சொல்லணும். நீ இவன் நேற்று நைட் எவனோ ஒருத்தன் துரத்திட்டு வந்த, ஆனா நான் வந்து உன்னைய வந்து இது பண்ண மாட்டேன், இனி நான் அங்க வர மாட்டேன்றத ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லணும். மூணாவது பாத்தீங்கன்னா அதுவும் இதேதான், ரெண்டாவது மாதிரி பிசாசு வந்து கடைசி வரைக்கும் போராடுவான். ஆனா அந்த இது சொல்லுவாங்களா, ஆண்டவர் சிலுவையில அவன் தலையை நசிக்கிட்டாரு, அந்த கொஞ்சோண்டு வால்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அவன் ஆடிட்டு இருக்கான், அந்த மாதிரி அவன் வந்து கடைசி வரைக்கும் அவன் போராடுவான். ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டான். இப்ப நம்ம மனுஷங்களா இருந்தோம்னா நம்மளாம் வந்து ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் நடக்கலாம், எதுக்கு போட்டு அதை போட்டு நம்ம இது பண்ணிட்டா தொடாம நம்ம வேற ஏதாச்சும் நமக்கு வர்றதா பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா நம்ம வந்து மாறிடுவோம். நம்மளோட மைண்ட் செட்டுமே அப்படிதான். ஆனா பிசாசை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. அவன் ஏதோ ஒரு சான்ஸ் இல்லாட்டினா அவனாவே ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணி கூட அதுல அவங்க மூலியமா உழுகுறாங்களாங்கிறதுல கூட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ஒரு பர்சனை வெளிச்சத்துக்கு அனுப்புறதுல அவனுக்கு ஒரு ஆத்மா, எப்படி நம்ம ஒரு பரலோகம் வந்து ஒரு ஆத்மா வருமோ எப்படி சந்தோஷப்படுதோ, அவன் வந்து ஒரு ஆத்மாவை வந்து இழக்கும் போது அவனால தாங்கவே முடியாது. ஆனா எப்படினாலும் அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முடிய பரியந்த நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான். ஏன்னா எந்த நுணுக்கத்துல விசுவாச கடைசி நேரம் கூட உள்ள தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரிகடிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நம்ம அந்த கடைசி வரைக்கும் நம்ம போராடணும். ஏன்னா நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கவங்க மரண படுக்கையில 2 வகையா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேர் அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் வந்து ஏசப்பாட நான் போறேன், இங்க நான் மறிச்சாலும் பரவாயில்ல, நான் அங்க போய் இருக்க போறேன். ஒரு சில பேர் கடைசி நிமிஷத்துல ஆண்டவரை தூஷிச்சவங்க இருக்காங்க. அதனாலதான் யோபின் மனைவி கூட அந்த வார்த்தையை சொல்லும் போது யோபு திட்டினாரு, நீ ஏன் இப்படி அறியாமையில பேசிட்டு இருக்க, இவ்வளவு தூரம் நம்ம கிறிஸ்தவ பயணத்துல வந்தாச்சு, அவர் கையில நம்ம தீமை பெற்றனா நன்மை பெற வேண்டாம். ஏன்னா அவங்க அந்த அததான் அவர் அன்னைக்கு பரிகரிச்சாரு. பரிகரிக்கப்படும் கடை சத்துரு மரணம். தூஷிச்சு யோபு வந்து ஜீவன் மட்டும்தானே என்ன ஆகுறது, நரகத்துக்கு தான் போயிருப்பாரு. நரகத்தா போயிருக்கணும். ஆண்டவர் அவருக்கு எந்த பிளானுமே நடந்திருக்காரு. அந்த இதுல நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களே நிறைய பேர் அதுல மிஸ்டேக் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணா கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனதுல வந்து ஒரு பிடிவாதம், ஒரு வெறி ஆண்டவர் மேல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி துரத்திட்டு வரும்போதுலாம் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா நம்மளோட எதிரி வந்து ஈஸியா விட மாட்டான். சோ அவனே விடாம இருக்கும்போது நம்மளும் முயற்சி, நம்மளும் கிவ் அப் பண்ணக்கூடாது. அவன் ரொம்ப ஸ்டபானா இருந்துதான் ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். அவ்வளவு ஈஸியா அவனோட கோலை எப்படின்னா, அங்க விட இங்க வந்து நிறைய பேத்த வச்சு பயங்கரமா நம்ம எல்லாத்தையுமே நரகத்துக்கு கூட்டிட்டு போய் அழிக்கணுங்கிறதா அவனோட. ஆனாலும் வெளிச்சத்துக்கு போறவங்க மேல அவனுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இருக்கு. அவன் எப்படினாலும் அவங்களை திருப்பி இருளுக்கு ஏதோ ஒரு சான்ஸ்னாலும் இருளுக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல கடைசி வரைக்கும் போராடுவான். அதனாலதான் நம்மளை வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. அதனாலதான் ஏசப்பாமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு ஆவி போச்சு அப்படின்னா நீங்க வந்து அசால்ட் இருந்துடாதீங்க. ஓகே, எனக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து இப்ப நான் ஜாலியா இருப்பேன், அப்படி இருந்துடாதீங்க. அது வந்து திருப்பி அந்த இடத்த வந்து பார்க்கும். அவ்வளவு சீக்கிரம் அது கிவ் அப் பண்ணாது. அது திருப்பி வந்து பார்க்கும் போது நான் அந்த இடத்துல இல்லைன்னா, அந்த இடத்த நீங்க வெறுமையா கூட்டி பெருக்கி யாருமே இல்லாம வச்சிருந்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவ நீங்க அந்த இடத்துல வைக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்கேஜா ஒரு விஷயம் இல்லாம அந்த இடத்துல வெளிச்சத்தின் ராஜ்யத்தினுடைய காரியங்கள் ஜெபிக்கவோ, பைபிள் வாசிக்கவோ, நல்லா துதிக்கவோ, ஆண்டவர் சத்தியத்தை பார்த்து ஆராயவோ, அதை பத்தியே நம்ம அந்த மாதிரி என்ன இல்லாம விடுதலை வாங்கிட்டப்ப நீ ஏன் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, இந்த உலக பிரகாரமான இருக்க அந்த வேலைகளையே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டா தான். விடுதலை வாங்கினது உண்மைதான். இந்த வேலையெல்லாம் இப்ப சுலபமா மாறிடுச்சு. ஏன்னா டெலிவரன்ஸ் வாங்கிட்டோம் பாத்தீங்களா, எல்லாமே ரொம்ப சுலபமா போகுதுன்னு வைங்களேன். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்னா திருப்பி வந்து அவன் பார்ப்பான். பாக்குற மட்டும் இல்ல, அவன் 7 மடங்கோட இருளோட, 7 மடங்கு ஆவிகளோட, 7 மடங்கு பிரச்சனைகளோட அவன் வந்துருவான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து அநேகர் வந்து பிரச்சனைக்குள்ள இருக்கிறது காரணம், ஒரு ஆவி போகும்போது நீங்க வந்து அந்த இடத்த வந்து ஆண்டவருக்குள்ள நிரப்பல. ஓகே, இப்ப ஒரு பொருளாதாரத்துலதான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு வைங்களேன். ஒரு ஆவி வந்து உங்களுக்கு வந்து நீங்க உழைச்சது எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜோமணி ஆண்டவரே, நான் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி நீ ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜோமணி வருட கணக்கா நீங்க ஜோமணி ஆண்டவர் இப்ப செழிப்பாக்கிட்டார். இப்ப அந்த அதாவது டெலிவரன்ஸ் அந்த ஆவியை வெளியே அனுப்பி உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பை தந்துட்டாருன்னு வைங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதை பார்க்கலாம், கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா
ரிலாக்ஸா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை முக்கியத்துவம் பண்ணாம அவரை ஃபோக்கஸ் வைக்காம கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி செழிப்பை நோக்கி போனீங்கன்னா அதே பொருளாதாரத்துல விழுங்குற பிசாசு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செழிப்பு தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த செழிப்பை விக்கிரமாக்குற ஒரு பிசாசுன்னு ஒரு குரூப்ஸ் இருக்கும். கண்டிப்பா. அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்துரும். அதுல ஒரு 7 ஆவிய வந்துரும். அப்படிதான் வந்து அநேகர் இன்னைக்கு சபைக்குள்ள அநேகர் இந்த ஒரு இதே தெரியாம தான் நிறைய பேர் விழுந்து போனது காரணம் அதான். முன்னாடி தரித்திரமா இருந்தோம், இப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யமாக்கிட்டார். ஆனா பிசாசுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு தேவை ஏதோ ஒரு வழியில ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். இப்போ நான் பணம் தான் முக்கியமா, ஓகே நான் பணம் தான், அதான் ஆண்டவர் ஏசப்பாட்டி அவன் சொன்னது அதான். அவனுக்கு ஒரு பணம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவனை பொறுத்த அளவுக்கு பணம் ஒரு ஆத்மா கொடுக்குன்றது மேட்டரே கிடையாது. பணம் தானே உனக்கு வேணும், சரி ஓகே பணத்தை நான் தந்துடுறேன், அந்த பணம் தான் விக்கிரகம் உங்களுக்கு. அப்ப இயேசு இருக்க வேண்டிய அரியணையில இனி பணம் தான் வந்து இந்த பணம் மூலமா நம்மளுடைய ஆத்மாவை அவன் நரகத்துல வந்து உடன்படிக்கை பண்ணி அவன் எடுத்துப்பான். பணம், அந்த பணத்தை சம்பாதிக்க உனக்கு குறுக்கு வழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆவி. இல்லைன்னா பணம் இருக்குல்ல, வேற ஏதாவது இன்னும் நல்லா வேர்ல்ட வந்து நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இச்சையின் ஆவி. இப்படி ஒரு 7 கேட்டகரி வந்து வச்சுட்டான்னு வைங்களேன். பணம் இருக்குல்ல, யார்கிட்ட வேணா பெருமையா என்ன வேணா பேசி, எனக்கு இப்ப எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையா 4 வார்த்தை பேசி ஒரு பெருமையின் ஆவி. இப்படியே ஒரு கேட்டகரி முன்னாடியாவது ஒரே ஒரு தரித்திரத்தின் ஆவிதான் இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதை அனுப்பி ஆண்டவர் வைக்காதனால இப்ப 7 வகையான ஆவி வந்து வந்துருச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து மாத்துறது. அதனால இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். கடைசியா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு தவறா புரிஞ்சு கொண்டதான ஒரு விஷயமும் கூட. நம்ம வந்து உடன்படிக்கை எல்லாருமே நம்ம முடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா நம்மளை சுத்தி வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் எல்லாருமே இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களுக்கும் ஆண்டவருடைய சேனை நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரு சில நேரம் அவன் ஏன் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க ஈஸியா வந்து நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம், என்கிட்ட ஏஞ்சல் இருக்கு, ஏஞ்சலே நீ வந்து இந்த எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண, டெவில் வருது நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண, அப்பெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டான். நம்ம அதை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, நம்மளுடைய பிரேயர் லைஃப் வந்து பரலோகத்துக்கும் நம்மளுடைய பிரேயர் லைஃப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பரலோகத்துல இருந்து என்ன உத்தரவு வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஏஞ்சல்ஸ். உங்க பக்கத்துல ஏஞ்சல் இருந்தாலும் உங்க டெவில் அட்டாக் பண்ணுச்சுன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ணாம அசால்ட்டா நின்னீங்கன்னா ஏஞ்சல்ஸால ஒரு கிரியை செய்ய முடியாது. நீங்க நல்லா என்ன நம்ம நினைச்சுக்கலாம், ஓ ஏஞ்சல்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க, தேவ தூதர்கள் வந்து நம்மளை பாத்துப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க, அவங்களே எல்லாமே என் பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பாங்க, நான் வாட்டுக்கு இப்படி கிளியர் பார்த்து இருக்கும், நான் பாட்டுக்கு நடந்து போவேன். பாடி கார்டு மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பாடி கார்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ண வந்தா அவங்க பாத்துப்பாங்க, நான் பாட்டு கிளியர் பண்ண. அப்படி கிடையாது. ஆனா நம்மளுடைய ஜப அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹெவன்ல இருந்து ஏஞ்சல்ஸ்க்கு வந்து உத்தரவே வரும். அப்பதான் அந்த ஏஞ்சல்ஸால ஒர்க் பண்ணவே முடியும். நம்ம இந்த ஒரு சத்தியத்தை ரொம்ப ரொம்ப தவறா புரிஞ்சுக்கணும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பைபிள்ல மோசேயும் யோசுவா, மோசே வந்து அங்க மலையில ஏறி நிக்கிறாரு, ஊரும் ஆரோனும் தான் கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கீழே வந்து யோசுவா யுத்தம் பண்றாரு. எப்பப்பெல்லாம் மோசே கை வந்து இறங்குதோ அப்பப்பெல்லாம் அவங்க வந்து தோக்குறாங்க. என்னத்தனா யோசுவாக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஹெவன்லி ஆர்மிஸும் வந்து ஸ்டாப் ஆகுது, அவர் வந்து ஜெபத்தை நிப்பாட்டும் போது. ஆமா, அப்படிதான் நம்ம நல்ல ஆவிக்குரிய இதுல வந்து அங்க பிசிக்கலா நடந்தது நீங்க இப்ப ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிரேயர் எப்பப்பெல்லாம் ஸ்டாப் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து நமக்கு ஹெவன்ட்ட இருந்து நம்ம பரலோகத்துல இருந்து வர்றதான அந்த உதவிகள் வந்து நின்றும். நமக்கு பிரேயர் எப்பப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ நமக்கு வலி வேதனை டயர்டா தான் இருக்கும். அதனாலதான் ஊரும் ஆரோனும் வந்து பலப்படுத்துறாங்க. டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அங்க யுத்தம் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த யுத்தம் ஜெயம் பெற வரைக்கும் நம்ம உழைச்சுதான் ஆகணும். நம்ம அந்த இடத்துல முழங்கால் படிட்டு தான் ஆகணும், ஜெபிக்க தான் ஆகணும். சோ நம்ம வந்து ஒரு சில நேரம் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், இல்லாட்டினா ஆண்டவர் பாத்து பாரு, தூதர்கள் தேவ தூதர்கள் வந்து என் பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு பாத்துப்பா, நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பிரேயர் சப்போர்ட் அவங்ககிட்ட கேட்கும் போதுதான் ஹெவன்ல இருந்து அவங்களுக்கு உத்தரவு வரும். அப்பதான் அவங்க நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்துரு வந்து துரத்தான் செய்வான். அது வந்து நீங்க உடன்படிக்கையெல்லாம் முறிச்சாலுமே, இப்ப நீங்க ஏதோ ஒரு எல்லையில இருக்கீங்க, புதுசா எல்லையில வந்துட்டீங்க, நல்லா உங்களை பார்க்க வெளிச்சமா இருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கு, அந்த எல்கையே அது வந்து இருளுடைய ஆதிக்கத்துல இருக்குன்னு வைங்களேன். அவன் வந்து பார்த்துட்டு கை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டான். அவனுடைய பயம் என்னன்னா, இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்ன்ற மாதிரி இவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்ப இந்த ஏரியாவே வெளிச்சம் ஆயிருமே, அப்ப அதை ஸ்டாப் பண்ணணும், அப்ப இவங்களை அட்டாக் வைக்கணும்னு வந்து நீங்க வணங்கின விக்கிரமாவே அவன் இருக்க மாட்டான். கண்டிப்பா உங்க எல்லையில உள்ள ஒரு பிசாசா இருப்பான். அதே மாதிரிதான் நிறைய நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மொத்தத்துல எவனோ ஒருத்தன் நம்மளை எப்பயுமே துரத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மொத்தத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனை முறைனாலும் நம்ம வந்து உடன்படிக்கை முடிக்க ரெடியா இருக்கணும். அவன் எத்தனை முறை துரத்தினாலும் அதை எதிர்த்து நிக்க ரெடியா நிக்கணும். அதுக்கடுத்து பிரேயர் லைஃப்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவுதான். கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு வந்து இப்ப டெலிவரன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு போனாலுமே அவன் திருப்பி உள்ள நுழையறதுக்கு ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்குமான்னு வந்து பார்ப்பான். ஏன்னா கொஞ்ச நாள் வேணா விலகி வேணா இருப்பான். ஆனா 2வது டைம் வந்து அவன் எட்டி பார்க்கும் போதும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அப்படின்னா உள்ள வந்துருவான். முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை வந்து மகா கேடுலதான் மாறிடும். அதனாலதான்
திருப்பி ட்ரீம்ஸ்ல வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதாவது அவங்க விட்டு வந்த பாவத்திலே அவங்களை விழ வைக்கிற மாதிரி சில சொப்பனங்கள்லாம் வரும். நம்மளுடைய பழைய மனுஷன் பண்ண காரியமா இருக்கும். நம்ம காலையில எந்திரிச்சதுக்கு தான் முழிப்பு வரும். இது நம்ம ஆண்டவருக்குள்ள சரியா வராததுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, அவன் வந்து உங்களுக்கு திருப்பி வலையை விரிக்கிறான். பழைய வாழ்க்கைக்கு நீ வரலாம்ல, நீ ஏன் இப்போ இப்படி இருக்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு சாப்பாட்டு மூலமா கொடுக்கறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில அவன் கண்ட்ரோலுக்கு கீழே வரணும்ன்றதுதான் சத்ருவுடைய முழு எய்ம். அவன் ஆளுகையில நம்ம இருக்கணும் அப்படின்னு. இதை புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து இது பண்ணலாம். மொத்தத்துல அவன் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டான். இனி ஆண்டர் நம்மளை வந்து ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ள வரைக்க, இல்லைன்னா நம்மளுடைய ஜீவிய காலம் முடியிற வரைக்கும், முடிஞ்சு நம்ம பரலோது போற வரைக்குமே நம்ம ஆத்துமாவை அவன் ஓகே இவங்க போய் ஷைன் பண்ணட்டும், ஆண்டருக்கா வாழட்டும் அப்படின்லாம் சொல்லி அவன் விடவே மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் போறான்னு நினைப்பான். ஸோ நம்மளும் ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம விசுவாச காத்துக்கொள்ளணும். நம்மளும் காத்துக்கொள்ளணும், நம்ம குடும்பத்தினருக்கும் அந்த எச்சரிப்பை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்மளோட போராடுவான், நீங்க யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதனால அந்த வசனம் இருக்கு. வெளிப்படுத்த 12:11 பாத்தீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சார். கடைசியில ஒருத்தன் வந்து துப்பாக்கியை வச்சு நம்ம நீட்டுறான். நிறைய பேர் ஆண்டவருக்கார ரத்த சாட்சியா மரணமே இது பண்ணாலும் அந்த நேரத்துல ஓகே நான் இயேசு மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே வேஸ்டா போயிடும். நம்ம எவ்வளவுதான் இது பண்ணி நரத்துக்கு போயிட்டா என்ன ஆகுறது? கண்டிப்பா. சோ அந்த மரணத்தின் பிடியில நம்ம இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி பார்க்காம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருடங்களாவே இந்த உடன்படிக்கையை நம்ம முறிக்கிறத பத்தி நம்ம பேசிட்டே வந்தோம். நிறைய பேர் வந்து அதை நீங்க முறிச்சிருக்கீங்க, நிறைய பேர் முறிச்சிருக்கோம். ஆனாலும் இன்னும் அந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் இன்னும் ஏன் அந்த பிரச்சனை, அந்த விக்கிரங்கள் நமக்கு தீரல அப்படிங்கறது சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த சந்தேகத்தை இந்த வீடியோ ஆவியானவர் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க அவங்களுக்கும் வந்து பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.